ஏன்னா இப்போ நம்ம கையில் இருக்கிற 2 மாட்டை பற்றி சொல்லுங்கண்ணா. நான் ஃபர்ஸ்ட்டாக போகக்கூடிய மாடுனா நொக்கரானா கொம்பு டைப்பான மாடுனா 6 பல்லு 2 நீத்து. ஓகேண்ணா. 2 கறவை போச்சுன்னா 30 லிட்டர் சொன்னாங்க, 27 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். ஓகே. சரியான வெயிட்னா மாடு வரும், மடிச்செட்டு சரியான மடிச்செட்டு, தீனி தண்ணி குணமானதுக்கு அருமையாக இருக்கும். மாட்டில் கறவைக்கு நல்ல டைப் நொக்கரான மாடு, நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க. 27 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். மாடு நல்லா டாப் குவாலிட்டியான மாடுனா, ஹெவி சைஸான மாடு. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா மோட்டி டைப்ல ஒரு ஆல் பிளாக்னா 2 கறவை பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கறவை வரணும். இன்னும் பார்த்தீங்கன்னா 15 நாள் எதிர்பார்க்கலாம். நல்லா கருங்காமல் நல்லா மடிச்செட்டு, இன்னும் நல்லா மடி இருக்கணும். மாடு நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடுனா, நல்லா ஹெவி சைஸான மாடு. நல்லா காம்பர்ஸ் பாருங்க, நல்லா கருங்காமல் நஞ்சிருக்காங்க. நல்ல மடி லூஸ் பாருங்க என்ன இருக்குன்னு, இன்னும் ஃபுல்லாக மடி வைக்கும். 25 லிட்டர் கரை வரும். சுழி சுத்தமான மாடுனா. தேவைப்படும் டிஸ்பிளே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, முன்ன பண்ண அனுசரிச்சு பண்ணி கொடுக்கணும் விலையில. பண்ணக்காரங்களும் எடுத்துக்கலாம், வீட்டு தேவையான எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடுனா. நொகரா லைக் பண்ணலாம், ஆல் பிளாக் ஆல் பிளாக் லைக் பண்ணலாம். ரெண்டுமே ஹெவி சைஸான மாடா, டாப் குவாலிட்டியான மாடுனா. நல்ல மடி தார பாருங்க, மடி தார நரம் பசலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அடிக்கு ஒரு காம்பு 30 லிட்டர் சொன்னா 27 லிட்டர் கரை வரும். மடி பாருங்க, அரை மடி தான் வச்சிருக்கணும், 3 மடி வெளியே கட்ட முடியாது. அந்த அளவுக்கு பை போகணும். 2 சேர்த்து 50 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். 2 சேர்த்து 50 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். ஆமாண்ணா. காலைல 30, சாயந்தரம் 20, அசால்ட்டு 50 லிட்டர் எடுக்கணும் மாடு. ரெண்டுமே ஹெவி சைஸான மாடு, பிராண்டட் மாடு ரெண்டுமே.